is Sushan. I'm currently working as a cloud and DevOps technical lead. இன்றைக்கி நம்ம வந்து டெவாப்ஸோட பேசிக்ஸ் பார்க்க போகிறோம். அதோட கம்ப்ளீட் ஒர்க் ஃப்ளோ பற்றி பார்க்கலாம். சிம்பிளா டெவாப்ஸோட ஆர்க்கிடெக்சர் இதுதான். ஓகே. நம்ம இதுல வந்து ஒரே ஒரு டூல் தான் படிச்சு முடிச்சிருக்கோம். அது யாருன்னா வந்து இங்க இருக்கிற AWS. சரியா? இந்த ஃபுல் சைக்கிள் தான் வந்து நம்ம இப்ப அப்கமிங் கிளாஸஸ்ல வந்து படிக்க போறோம். ஓகே. ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஜீரா பிளான். நம்ம என்ன பண்ண போறோமோ அத பிளான் பண்ணணும். ஜீரா டாஸ்க்ல பிளான் பண்ணி, அப்புறம் அத வந்துட்டு நீங்க வந்து கிட்ல வந்து அப்லோட் பண்ணணும். ஓகேவா? ஸோ எந்த கோட் இருந்தாலுமே நம்ம கிட்ல அப்லோட் பண்ணி, அத வந்து நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். டெஸ்ட் பண்ணி, நீங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்கன்னா வந்துட்டு, அத வந்து நீங்க பில்ட் பண்ணுவீங்க. Maven பில்டு. தென் வந்து இட் வில் கோ ஃபார் ரிலீஸு. இது எல்லாமே நம்ம பார்ப்போம். சரி, இங்க ஏன் பில்ட் பண்றோம்னா, ஜாவா வந்து பார்த்தீங்கன்னா வந்து, அது வந்துட்டு கம்பைல் பண்ண தான் ஒர்க் ஆகும். டைரக்ட்டா வந்து உங்களுக்கு ஸ்கிரிப்டிங் மாரிலாம் ஒர்க் ஆகாது. அத கம்பைல் பண்ற ஒரு டூல் தான் மேவன் ஆர் ஆன்ட். நம்ம மேவன் தான் யூஸ் பண்ண போறோம் கம்பைல் பண்றதுக்கு. அத பில்டுன்னு சொல்லுவாங்க. கம்பைல் பண்ணிட்டு அது ஒரு பேக்கேஜா மாறிடும். இப்ப இந்த .exe, .jar அந்த மாரிலாம் மாறுது பார்த்தீங்களா? அதெல்லாம் கம்பைல் பண்ணியே வர்றது தான் அந்த ஃபைல்ஸ். ஒரு கோடா இருக்கிறது கம்பைல் பண்றது. அதுக்கப்புறம் வந்துட்டு, அத வந்து நம்ம ஜென்கின்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து அத ரிலீஸ் பண்ணுவோம். ஓகேவா? ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி ஜென்கின்ஸ்ல வந்துட்டு அந்த ஜார் ஃபைல ஒரு டாக்கர் இமேஜா மாத்திப்போம். டாக்கர் வந்து நான் போக சொல்லி தரேன். நம்மளுக்கு அப்கமிங் கிளாஸஸ்ல வரப்போது. டாக்கர் இமேஜா மாத்திட்டீங்கன்னா, ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் OS யூஸ் பண்ணாம, அந்த அப்ளிகேஷனுக்கு என்ன தேவையோ, அந்த ரிசோர்ஸ மட்டும் யூஸ் பண்றது தான் டாக்கர். ஓகேவா? ஸோ அதுவும் டெவாப்ஸ்ல ஒரு பெரிய வைட்டல் ரோல் ப்ளே பண்ணுது. அதுக்கப்புறம் நம்ம வந்து அத கிளவுட்ல டெப்ளாய் பண்ண போறோம். கிளவுட் ஆர் குபர்னெட்டிஸ் அதான் அந்த டெப்ளாய்மென்ட் பார்ட். டெப்ளாய் பண்ணதுக்கப்புறம் அதோட கான்ஃபிகரேஷன மேனேஜ் பண்ணணும். ஏன்னா டெப்ளாய் பண்ணதுக்கப்புறம் யாரும் அதோட கான்ஃபிகரேஷன்ஸ மாத்தக்கூடாது. மாத்திட்டாங்கன்னா வொர்க் ஆகாது. அத மெயின்டெயின் பண்றதுக்கு இருக்கிற ஒரு டூல் தான் பப்பட் ஆர் ஆன்சிபிள். நம்ம படிக்க போறது ஆன்சிபிள். அதுக்கப்புறம் அத மானிட்டரிங் பண்றது வந்து ப்ரோமோத்தியஸ், கிராஃபானா நம்ம ஆல்ரெடி அத AWSல பார்த்திருப்போம். திருப்பியும் வந்து அந்த சைக்கிள் பிளான் முதல்லருந்து ஆரம்பிக்கும். ஸோ ஒரு அப்ளிகேஷன் ரிலீஸ் சைக்கிள் வந்து இதுதான். அப்ளிகேஷன கோடு கிட்ல போட்டு, அத டெஸ்ட் பண்ணி, அத வந்து ஒரு கம்பைலேஷன் பண்ணி, ஜாரா மாத்தி, அத வந்துட்டு ஜென்கின்ஸ் மூலியமா டாக்கரா மாத்தி, திருப்பியும் அதே சைக்கிள் வந்து இது பண்ணிட்டு இருக்கும். ஸோ இந்த எல்லா டூலையும் கனெக்ட் பண்றதுக்கு தான் வந்து டெவாப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த லெஃப்ட் பார்ட் வந்து டெவும், ரைட் சைடு வந்து ஆப்பரேஷன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம ஆப்பரேஷன்ஸ் ஒர்க் டெவலப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம், நம்ம பண்ற ஆப்பரேஷன்ஸ் ஒர்க். டெவலப்மென்ட் ஒர்க்லாம் இதுதான். கிரியேட் பண்றது, பில்ட் பண்றது. ஓகேவா? ஸோ இத வந்து ஒரு இன்ஃபினிட்டி லூப் மாரி போயிட்டே இருக்கும். இதான் அதோட சிம்பிள். டெவாப்ஸோட சிம்பிள்.